السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நேரான பாதையை அடைவதற்கு, ஹிதாயத்தை அடைவதற்கு முக்கியமான 4 வழிகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். முதலாவது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை உண்மையான முறையிலே நம்புவது. அல்லாஹ்வை உண்மையான முறையிலே ஈமான் கொண்டால் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். وَمَن يُؤْمِن بِاللَّهِ يَهْدِ قَلْبَهُ. யார் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே நம்புவார்களோ, ஈமான் கொள்வார்களோ, அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான், நேர்வழியை கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அல்லாஹ்வை நம்புவது என்றால் என்ன? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்த அல் குர்ஆனை நம்புவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவை, குர்ஆனை இப்படித்தான் ஆரம்பித்திருக்கின்றான். அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இந்த வேதம், இதில் எந்த ஒரு டவுட்டும் சந்தேகமும் கிடையாது. ஹுதல் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியது, ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியது, அவர்களுக்குரிய வெற்றியுடைய பாதைகளை காட்டக்கூடியது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நேரான பாதையில் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அல்லாஹுடைய வேதத்தை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். எமது வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹுடைய வேதம், குர்ஆன் எதை சொல்லித் தருகின்றதோ அதை முழுமையாக விட்டு கொடுக்காமல், சந்தர்ப்பம் பாராமல், மற்றவர்களுடைய திருப்தி பாராமல் நாம் அதை முழுமையாக பின்பற்றினால்தான் நேர்வழியை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, நேர்வழியை பெறுவதற்கு, ஹிதாயத்தை அடைவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி, وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணினால், அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ஹிதாயத்துடைய 2வது வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதை சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தை மாத்திரம் நமக்கு படித்து தரவில்லை, ஆட்சி செய்வதையும் படித்து தந்திருக்கின்றார்கள், குடும்பம் நடத்துவதையும் படித்து தந்திருக்கின்றார்கள், வியாபாரம் செய்வதையும் படித்து தந்திருக்கின்றார்கள், எப்படி பேச வேண்டும் என்றும் படித்து தந்திருக்கின்றார்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் படித்து தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்திருக்கின்றார்கள். ஒரு தந்தையாக இருந்து ஒரு தந்தை எப்படி வாழ வேண்டும், பிள்ளைகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று படித்து தந்திருக்கின்றார்கள். ஒரு அன்பு கணவனாக இருந்து தனது மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை படித்து தந்திருக்கின்றார்கள். பேர குழந்தைகளுக்கு ஒரு பாட்டனாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக எமக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றினால் வழி தவறி செல்ல மாட்டோம், வலாலத் என்பது ஏற்பட மாட்டாது. நேரான பாதையிலே எப்பொழுதும் நாம் உறுதியாக இருக்கும். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே ஹிதாயத்தை அடைவதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வழி, وَلَوْ أَنَّهُمْ فَعَلُوا مَا يُوعَظُونَ بِهِ لَكَانَ خَيْرًا لَهُمْ وَأَشَدَّ تَثْبِيتًا وَإِذًا لَآتَيْنَاهُمْ مِنْ لَدُنَّا أَجْرًا عَظِيمًا وَلَهَدَيْنَاهُمْ صِرَاطًا مُسْتَقِيمًا. இல்மை படிக்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், படித்ததை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு கூட்டத்தை பார்த்து, இவர்களுக்கு சொல்லப்பட்ட அட்வைஸை, புத்திமதிகளை இவர்கள் ஏற்று கேட்டு அதை பின்பற்றி நடந்திருந்தால் அவர்களுக்கு இது சிறப்பாக இருந்திருக்கும், அவர்களுக்கு உறுதியாக இருந்திருக்கும். وَإِذًا لَآتَيْنَاهُمْ مِنْ لَدُنَّا أَجْرًا عَظِيمًا. நாங்கள் எங்களிடமிருந்து மகத்தான ரிவார்டை, கூலியை நாம் கொடுத்திருப்போம். وَلَهَدَيْنَاهُمْ صِرَاطًا مُسْتَقِيمًا. நேரான பாதையை அவர்களுக்கு நாம் காட்டியிருப்போம், ஹிதாயத்தை கொடுத்திருப்போம் என்று சொல்கின்றார். இல்முடைய பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். எங்கெல்லாம் மார்க்கத்தை பற்றி பேசுகின்றதோ அது ஜமாஅத் பார்க்காமல், நபர்களை பார்க்காமல், நாம் வித்தியாசமான சிந்தனையுடன் மற்றவர்களை பார்க்காமல், எங்கெல்லாம் மார்க்கத்தை பற்றி சொல்லப்படுகின்றதோ அது சரியாக இருக்கும் என்றால் அதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வாழ்க்கையிலே நாம் பின்பற்றினால் நேரான பாதையில் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். 4வது வழி, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்கள் யார்? மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்குத்தான் இது பேசப்படுகின்றது. முஃபஸ்ஸிரூன்கள் அதிகமானவர்கள் பேசுவது, மஸ்ஜிதை அலங்கரிப்பவர்கள் யார்? மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாஹ்
وآتى الزكاة ولم يخش إلا الله. அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படாதவர்கள், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், பெறக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா நேர்வழியை நாம் அடைவதற்குரிய 4வது வழியை சொல்கின்றான். எதை செய்தாலும் அதை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். செய்யக்கூடிய நல்ல காரியங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். தொழுகின்றோம், அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஜகாத்தை கொடுக்கின்றோம், அதை சரியாக முறையாக தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய அச்சம் மாத்திரம்தான் எமது உள்ளத்தில் இருக்கும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத் நேர்வழி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். அல்லாஹ் நேரான பாதையிலே நடந்து சொர்க்கத்தை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.